Hi viewers, welcome back to BK Vlogs. நம்ம சேனல்ல நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஷாப்பிங் vlog நீங்க பார்த்தாச்சு. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்க வீட்ல பாரம்பரியமா இருக்கக்கூடிய சாம்பார் பொடி. வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலுமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமா prepare பண்ணி எடுத்துட்டு போறது இந்த சாம்பார் பொடி. தனியா பொடி, சிவப்பு மிளகாய் தூள் எல்லாம் நாங்க மெயினா நம்ம மசாலா ஐட்டம் தான் நாங்க prepare பண்ணி எடுத்துட்டு போவோம். எனக்கும் சிங்கப்பூர்ல தீந்துருச்சு. ஏனா 2.5 years ஊர்ல இருந்து வரல நாங்க. அதனால அங்க இருந்த பொடி தீந்துச்சு. சோ இப்போ மறுபடியும் நான் வந்து பவுடர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல எங்க வீட்ல பாரம்பரியமா இருக்கக்கூடிய ரெசிபி சாம்பார் பொடி ரெசிபி நான் உங்களுக்கு வந்து மெஷர்மென்ட்டோட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ அத நான் அரைச்சேன். அதோட vlog மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்க வீட்ல எப்பவுமே சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு குண்டு மிளகாய் எடுப்போம். சிவப்பு மிளகாய் தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் தனியா நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா அதுக்காக நான் நீட்ட மிளகாய் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு மிளகாயையுமே நல்லா ஒரு 2 நாள் வெயில்ல நல்லா சுள்ளுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மிளகாய் காஞ்சிருச்சான்னு பார்க்க இந்த மாதிரி நசுக்குனீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா உடையணும், தூளா ஆகணும். அதுதான் உங்களுக்கு வந்து மிளகாய் நல்லா காஞ்சிருச்சுன்றதுக்கு அர்த்தம். இப்போ நான் வந்து சாம்பார் பொடிக்கு 1/2 கிலோ தனியா 1/2 கிலோ மிளகாய் எடுத்துர்க்கேன். அதுக்கு மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, பச்சரிசி, கடலைப்பருப்பு இது 5மே 100 கிராம் எடுத்துக்கணுங்க. தனித்தனியா 100 கிராம் எடுத்துக்கோங்க. கூடவே வெந்தயமும் உளுத்தம் பருப்பும் 50 கிராம் எடுத்துக்கணும். விரலி மஞ்சள் அதுவுமே ஒரு 50 கிராம் இல்ல 25 கிராம் எடுத்துக்கோங்க. கூட நம்ம வந்து கட்டி பெருங்காயத்துல ஒரு அந்த டப்பால இருக்குறதுல கால்வாசி நாங்க ஆட் பண்ணுவோம். அந்த போர்ஷன் வந்து நீங்க அதையும் எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 கைப்பிடி அளவுக்கு காய வச்ச நல்ல கருவேப்பிலையை மறுபடியும் நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியா நான் நல்லா பொன்னரமா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். வறுக்கிறதுக்கு நான் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்த்த கிடையாது. வெறும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல அகலமான தட்டில் கொட்டி காய வைங்க. 1/2 கிலோ தனியா நான் இந்த பொடிக்கு சேர்த்த போகிறேன். ஸோ இந்த வரக்கொத்தமல்லியும் நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததை லைட்டாக வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வரக்கொத்தமல்லியில் உங்களுக்கு குப்பையெல்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. நான் கூடவே கரம் மசாலாக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதையும் வறுத்துட்ருந்தேன். வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தனியாவும் நல்லா புகை வர நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச அந்த மிக்சரோடைய இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். தடவை இதோட மெஷர்மென்ட் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு போடுறேன். 1/2 கிலோ குண்டு மிளகாய், 1/2 கிலோ தனியா, 100 கிராம் மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், உளுத்தம் பருப்பு. இப்போ அதை வறுத்தது எல்லாத்தையும் நான் வெயிலில் நிழலில் காய வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். அதோட இந்த மஞ்சளையும் சுக்கையும் இந்த மாதிரி தட்டி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிஷினில் வந்து நீங்கள் கொடுத்து அரைக்க முடியும். முழுசாக கொண்டு போனால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு அம்மியில் தட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு, கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இந்த பொடி அரைச்சி போடுற டப்பாவுமே நாங்கள் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். அதில் தான் நாங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நான் இது வந்து சிங்கப்பூருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து இமீடியட்டாக நல்லா பேப்பரில் ஆற வச்சு அதை எடுத்து நான் வந்து ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா ஜிப்லாக் பேக்கில் பேக் பண்ணி நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். அரைச்சிட்டு வந்த பொடியை நீங்கள் அந்த டப்பாவோடு விடாமல் அது வந்து சூடோடு இருந்தால் வீணாக போயிடும். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா பேப்பரில் ஆற விட்டு அப்புறமா எடுத்து வைக்கணும், நீங்கள் பேக் பண்ணணும். கண்டிப்பாக இந்த சாம்பார் பொடி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வத்த குழம்பு, காரக்குழம்பு, எல்லா விதமான சாம்பார் குழம்புக்குமே இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற ரெசிபீஸ், ஆன்மீக தகவல், சிங்கப்பூரில் இருக்கிற அனைத்து கோவில்கள் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொடி அரைச்சிட்டு உங்களுக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.